ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஜஸ்டிக் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பழைய சிடிஸை ரீசைக்கிள் பண்ணி புதுசாக டெக்கரேட்டிவாக ஐட்டம் செய்ய போகிறோம். எதுக்கு சிடிஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் யாருமே சிடிஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக தான் பென் டிரைவ்ஸ், எஸ்டி கார்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறதுனால இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. சிடிஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்கிற சிடிஸை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட்டிவாக ஹேங்கிங் கிராஃப்ட் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்ன அப்படின்னா, இதே போல் வேஸ்ட்டான சிடிஸ் நமக்கு தேவைப்படும். நான் நிறையா சிடிஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சிடிஸில் மார்க்கரை வச்சு நீங்கள் ஒரு லீஃப் ஷேப் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லீவ்ஸ் சின்னது பெருசு அந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிடிஸை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம சிடியை 2 பீஸஸாக டிவைட் பண்ணியாச்சு. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் நம்ம லீவ்ஸ் ஷேப்பில் கட் பண்ணலாம். லீவ்ஸ் ஒன்று பெருசாக இன்னொன்று சின்னதாக அந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சிடியில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பிளாக் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம 35 x 25 சென்டிமீட்டரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் நைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிடிஸ் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிடலாம். இப்போ அந்த லீவ்ஸை க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரவுண்டை சுற்றியும் நம்ம ஒட்டிடலாம். இதே போல் எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஒட்டியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம இதே போல் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த சார்ட்டோட பேக் சைடில் அதை பேஸ்ட் பண்ணிடலாம். சார்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்காது, அதனால் நம்ம டேப் போட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 x 3 சென்டிமீட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பேப்பர் மெஷர்மெண்ட்டுக்காக தான். அந்த மெஷர்மெண்ட்டில் சிடிஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நமக்கு 25 ஸ்கொயர்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் இதே போல் ரோல் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி செய்ய போகிறோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இதே போல் க்ளூ அப்ளை பண்ணி எண்டில் ஒட்டிடுங்க. இப்போ அதே போல் நான் 10 ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். ஏன் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு சிடிஸ் நல்லா டார்க்காக லுக்காக தெரியும். அதுக்கு தான் பார்த்திங்க எதுனா இதே போல் பேட்ச் பேட்சாக தெரியாத மாதிரி எல்லா ஸ்டிக்கும் பெயிண்ட் அடிச்சிடலாம். இதே போல் 5 ஸ்டிக் நீங்கள் ஹாரிசாண்டலாகவும் 5 ஸ்டிக் வெர்டிக்கலாகவும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி இதே போல் ஒட்டிடுங்க.
கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிடிஸ் வந்து பின்னாடி அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். நான் எப்படி ஒட்டுறனோ அதே போல் ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி அதுக்கும் வந்து ஹேங்கிங்க்காக நம்ம வந்து கம்பி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே சிம்பிளாக வேஸ்ட்டாக இருக்கிற சிடிஸை ரீசைக்கிள் பண்ணி எப்படி டெக்கரேட்டிவாக பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.